எஸ்குனையிலேயான்னு சொல்ற மாதிரி தான் விளங்குதுங்களா? அது சட்டம் ஆதாப் என்ன எழுதுறாங்க, இவன் மாடு மாதிரி ஊரெல்லாம் சுத்தி காம வெறி ஏத்திக்கிட்டு அவன் வீட்டுல அரிசி கல்லு பார்க்கவும், பருப்பு பார்க்கவும், மிளகா பார்க்கவும், மல்லி பார்க்கவும், சட்டி பார்க்கவும், விளக்கு மறு பார்க்கவும், முத்தத்தை கழுவும். அவளுக்கு ஷஹவத்து ரெடியா இருக்கிறது. சொல்றது விளக்குங்களா? அஜாதல ஆதாப் எழுதுறான், இதுல மாதிரி விடக்கூடாது. இவன் போய் அவளை தொட்ட பிறகுதான் அவளுக்கு ஷஹவத்தே உற்பத்தி ஆகுது. ஏன்னா இவனுடைய தசமுறாத் பகல்லமா வெளியில சுத்தி ஊர்லாம் சுத்தி வெளியே பார்த்து அது பார்த்து இது பார்த்து தொப்பிட்டு வர்றாங்க. அவளுக்கு அந்த சான்ஸே இல்லை, யார் முகத்தி பார்க்க கொண்டு உள்ளதான். அப்ப இவன் போய் தொடும் பொழுதுதான் அவளுக்கு அந்த உணர்வு வருது. வந்து அந்த உணர்வு அடங்கணும்ல, அது வந்து இவர் ஊத்திவிடும். கொச்சையான வார்த்தைகள் அதுக்கு ஒரு அந்த மன்னிக்கணும். வணங்குச்சுங்களா? அவ காடி மூஞ்சில துப்பாம எட்டிக்கு முத்தத்தை ஊத்திக்குவான். ஆதாரம் என்ன தெரியுங்களா? அவளுக்கு ஷஹவத்து சாயிதான் பட்டுவான். அவ விடிய விடிய புடுவா துடிப்பான். சமஜ் மேலேயே அது மஜாது ஹக்கீகத்தை அதை விட கேர்ஃபுல்லா. அந்த சாமிக்கு உட்கார்ந்து கேட்கிறவனுக்கு ஒரு மசாலா ஹக்கீக் ஆயிடும். நம்மளுடைய ஜதுபாக்களும் நம்ம கத்துறோம். அவனுக்கு என்ன ஜதுபா இருக்கு? இப்ப அவனுக்கு ஜதுபாத்தை உண்டாக்கும். ஒண்ணு தன்ன மாதிரி உண்டாக்கிட்டு அதுக்கு பிறகுதான் புடணும் வீட்டுல. அதனால்தான் ஆதாப் இருக்கு. வீட்டுல வந்த மனைவியை முத்தம் பண்ணணும், கட்டி அணைக்கணும், முத்தம் போடணும், சிரிக்கணும், விளையாடணும், அப்படியே செஞ்சு அவளுக்கும் அந்த தேவையை உண்டாச்சு. அதற்கு பிறகு சேர்த்து ஊரெல்லாம் செஞ்சுட்டு கலந்த மாதிரி வந்து ஜெகடாத்து சேர்த்தா வழி போயிட்டு முடியுத நீங்க உங்களை மாதிரி ஆக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க பயன் செய்ய இன்னும் நம்ம அந்த மாதிரி ஆக்கு யாருமே என்ன சொல்ல எந்த மசாயில சொல்ல மெய்வழியில் எழுதுறாங்க. தான் கற்றதையெல்லாம் தான் அறிந்ததையெல்லாம் அறிவித்து கொடுக்கக்கூடிய ஒருவனை நீங்கள் கண்டால் அவனுக்கு இன்னமும் அறிவின்மை இருக்குகிறது என்பதற்கு அதை ஆதாரமாக்கி लातू कल्लिम नहीं है भाई, लातू कल्लिम नहीं, लातू कल्लिम नहीं, कल्लिम है. कल्लिम उन्ना से आला कदरी उकूलिम है. இப்போ நீங்க எம்எஸ்சி சார், இப்ப நீங்க அக்ரிகல்ச்சர் ஆபீசர் ஆராய்ச்சியில் ஊறி போன அதுலயே ஊறி போன 8ஆம் கிளாஸ் மாணவர்கள்ட்ட இப்ப அவர் பழகிறார் பாருங்க, அப்துல் கலாம். அவர் ரொம்ப ஸ்மூத்தா பழகிறார். அந்த ஸ்டேஜ் மாணவர்கள் அதுக்கு தான். இங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நீங்க நேற்று அடிச்சு அடி இருக்குங்க. எத்தனை கெட்டு போச்சு உங்களுக்கு தெரியுமா? इसका क़यामत में सवाल होगा बाबा. ஒரு ஆலிம் சாப் மரண தருவாயில தௌபா செஞ்சார். அல்லாஹ் சொன்னா உன்னுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிருக்கேன். ஒரு நாள் நீ வயசுல இந்த மசலா இப்படி பயன் செஞ்சு அது சரியது முரணாது. உன்னுடைய பயன் ஒரு ஆலிமா அதை சனதாக்கிட்டு ஆலிமுடி சொல்ல அவன் சனதாக்கிட்டு அதனால அந்த பயன் கிட்ட மக்கள் எல்லாம் தவறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்ல முடிச்சுட்டாங்க? बयान करना कोई बच्चों का खेल नहीं है बाबा. बहुत बेहतर रुजू इल्लल्लाह जानना हमें समय शरीफ मार नहीं सभी जुब्बत इल्लल्लाह बाहर हिंदुस्तान से கைஃபியர் மாறணும்னு சொன்னாங்க. அப்பா இது அல்லாஹ் யாருக்கு சொன்ன விஷயம் விளங்கிட்டீங்களா? அதனே உஜூதியாத்து இருக்குல்ல, அதனால சொல்லிவிட்டேன். அது கைஃபியர் சொல்றது எதுக்கு சொல்றேன் கருத்து ஏன்னா இது 2வது முறை ஆளுங்க கரியக்கத்துலேயே பாருங்க. இன்னும் கரியக்கத்துடைய வாடையே சும்மா கும்பகுடிக்காரன் சொல்லி சந்தையில் கும்பகுடி கலையிற மாதிரி ஆளுனார். அவர்களுக்கும் அந்த அருள் பாலிப்பார். ஒன்று தன்னுடைய இல்மை வாங்கி அதை கமாக பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஒருவருக்கு பிறருக்கு எத்தி வைக்கிற ஆற்றல் இருக்காது. முத்தாத்தியாக்க முடியாது, ஜாசியமாக்குவார். தான் வரைக்கும் உணர்ந்து அதில் அதே கைசில் தொகையில் இருப்பாங்க. அதுக்கும் அவர் பயிற்சி கொடுப்பாங்க. நாங்க பேசுற மாதிரி ஆற்றலோட பேச முடியாது, அந்த திறமை இருக்காது, நாவன்மை இருக்காதுமா. ஆனா விளங்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, அவருக்கும் பயிற்சி கொடுப்பாங்க. இன்னொரு மனுஷனுக்கு அவன் இன்னும் அவனுக்கு சம்பந்தமே இருக்கு, இன்னும் அவனுக்கு சம்பந்தம் இருக்கு.
சைலத்துல முகப்பத்தை அவருக்கு முகப்பத் வைக்கிறோம். சைலத்தில் இருந்தாங்க சரி அவர் முகப்பத் சொல்றாரு. இப்ப அந்த முகப்பத்தை காரணமா ஆளும்பாவும் மனஹப்பா அவன் முகத்தை காலோட சேர்த்து உட்கார்ந்தாங்க. அதனால அவர் பயிர் கொடுத்துருவாங்க. இன்னும் சில பேருக்கு முகப்பத் வைக்க தெரியாது. அதுபோல செல்வது முடியாது. அப்ப வாஸ்தவம் நாலு கர்மங்களை வச்சு பையத்து கொடுக்குறது. அதனால சில பிரச்சனை இந்த மக்களுக்கு போய் முடிவு கொடுத்துருக்காரு. நீ யாருதாய் விளங்குமா ஆவுதாய் விளங்குமா சொல்றாங்க. அது சரீரத்தில் பெரிய ஏற்றுறது. அவன் வேற சராகி ஏற்றுது. அவன் சரீரத்தை காவல் பார்க்கறது செய்திப்படுங்க. 11 பேர் யாரும் நியூஸ் பேப்பர்ல பெருமானா இருந்தாலும் இதை எழுதினாங்க. அது தவிர மொழி அடிக்கணும். 2வது இப்போ அடுத்த மாசத்துல என்ன 90 நாட்டு அழகிகள் வந்துட்டாங்க. அழகில் அது எதுக்கு ஏன்னா கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் புரட்சி பண்ணி இப்ப அவங்க எல்லாம் பிளைட் ஏறி லண்டன் ஓடிக்கிட்டு அது அழகில் தான் இஸ்லாமிய உணர்வும் வந்தா இருக்கத்தானே செய்யும். எல்லாருக்கும் இல்லாம இருக்கும். ஒரு சில பேர் இருக்குல்ல அவங்க அதை காமிக்காம இருக்க முடியும். வச்சுட்டாரு சாதிப்போம் சகாயம் செய்யும். அல்லாஹ் காத திக்கி சத்தம் காத திக்கி ஒவ்வொருத்தர மனுஷன் அமைதியா பேசுங்க அமைதியா பேசுங்க என்ன அமைதியா பேசுங்க சரியாயிடும். அவங்க கருவு சொன்னாங்க மக்கள் ஹஜ்ஜில் பேசுவாங்க. எனக்கு ஆளும் சாதனை ஹஜ்ஜில் சொல்லுங்க. ஹஜ்ஜில் புண்ணியமான ஹஜ் கோவம் இல்லை. அதனால கோவத்தை காட்டாங்க. கோவத்தை காட்ட ஹஜ் பாடம் அதுவும் சொல்லுங்க. மறுபடியும் அவருக்கு அதே பாடம் ஒரு மாணவருக்கு கோபம் வரணும் பாருங்க. அவர் ஒரு ஆள் சபையில யாருக்கு ஹஜ்ஜில் வேற மசாலா வேண்டிங்களா? ஒரே மசாலா தான் சொல்லிங்க கோவிலா இருக்கு வேற மசாலா இல்லை. அவருக்கு கேட்கலாம் ராஜ்பண்ண சொல்லுவாங்க. முக்கியமான செய்தி சொல்லுங்க. என்ன பாராட்டணும் 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சு வேணாக்கணும் 50 ரூபாய் வேணாக்கணும் அதுக்காக நான் சொல்லுவேன். நாங்க தான் கோபம் வராதுன்னு சொல்றேன். நிச்சயமா வராதுன்னு சொல்றேன். அதுக்காக நான் சொல்றேன். நாங்க தான் கோபம் வராதுன்னு சொல்றேன். நிச்சயமா வராதுன்னு சொல்றேன். அவங்களே அதனால கயிறு இந்த நாவு தான் அவ்வளவு எலும்பு இல்லாத நாக்கு. எலும்பு இல்லாத உறுப்புகளை ஒண்ணு மேலும் இந்த 2 உறுப்பை பாதுகாத்தாத்தான் அல்லாடுங்க. காலையில் எந்திரிச்சோம்னா முழு சரீரம் நாக்கை பார்த்து தெரிஞ்சிடும். நாக்கவர்களே கொஞ்சம் இன்னைக்கு தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் சாந்தமா இருந்துருக்கு. எதுவும் யாரையும் திட்டுக்காதீங்க ஏற்றுக்காதீங்க. ஏன்னா நீங்க தான் பேசிடுவீங்க. அவன் அடிக்கிறவன் நாக்கு எடுத்துட்டு அடிக்க மாட்டான். தலையில் அடிப்பா வந்து தோல்பட்டையில் அடிப்பா வந்து முதுகுல அடிப்பா வந்து காலால் எடுத்துவான். முழு சரீரம் நாங்க எல்லா உறுப்புகளும் உங்களால பாதிக்க முடியும். நாக்கு பேசினதுக்காக நரகத்தில் இருக்கப்பட்டு போடுவான்னு சொன்னா பாக்கி உடம்பெல்லாம் செலாமத்தா இருக்குமா? அப்ப அதனுடைய தீமையால நாவுடைய தீமை நாவுடைய நன்மைகள் ஒரு பக்கம் தீமைகளை பார்த்தா பேச மனசு வரும். இதெல்லாம் தன்னுடைய காயப்பரிசு உங்களுடைய எதிர்பார்த்த அடக்கவும் முடியாது. ஒரு தஞ்சன்மையே தகராறு குஜா करो शरत हिदायत शरत मजहर हादी हमारी आखिरत का उन्हें ख्याल रखो. யாழும் வல்லானே ஏகாந்த நாதா தன்னை அறியும் தவத்தை தந்தாழ்வாய் நீ எந்த இருளை அகற்றி உன்னில் சூதை பந்தம் போற்பற்றியாய் பப்தஹ் முராதி மறுகை ஜம்மாக்கி பண்பிலாமல் காலை சரி போகாமல் காத்து தஹீரன் பாலை ஹக்கை ஹல்கில் ஹக்காக
காணாதவானாள் துக்கமாமென்பதாலே துணைக்கு நீ ஃபில்ஹால் சலவாத்துல் உனையல்லாது வேறு யாரை உங்க பயான் மாறி இருந்தாலும் அதான் இல்லைம்மா இதான் கவனம் தான் அவன் சொன்னேன் நீங்க கவனம் சரி சொல்லுங்க உனையல்லாது வேறு யாரை விழிப்பேன் என்னை விட்டும் ஹக்காக உன்னில் ஒளிப்பேன் சலவாத்துல் கரீமி ஷஹரும் வஹவுலா அல்வ அல்ஃபின் அலர் ரசூலில் முஅல்லா اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل பார்ப்பாங்களோ அழுதா தாடி நனைஞ்சு போச்சு இந்த விவாதத்தை பார்த்துருக்கீங்க கேளுங்க உண்மை பெருமாள் உண்மையா போய் அழுகும் நமக்கு என்னைக்காச்சும் கபரை பார்த்தோம்னா அப்படி அழுகும் அவங்களுக்கு மாரிஃபா இருந்துச்சா இது குறவா சஹாபாக்கள் அந்த அத்தனை பேரும் காமினீர்கள் ஆரிஃபீன்கள் வாசிகள் கொஞ்சம் சக்கு வச்சா நம்ம ஈமானுக்கு செல்லும் இந்த காலத்துல இல்லாத ஊருக்கு இருப்பு சக்கரை இந்த இல்மும் ஒரு குறிப்பு ஒரு 800 வருஷமா மறைக்கப்பட்டு போச்சு பெருமக்கள் தான் அந்த வேலையை செஞ்சது ஹாரிஜ் ஆக்கிட்டாங்க சூஃபியாக்கள் மட்டும் அதை எடுத்துக்கிட்டாங்க இப்ப திரும்ப அதை நம்மள்ட்ட வந்து அவங்கள்ட்ட இல்லாம இருக்கிறதுனால நமக்கு ஒரு அலாதியான டேஸ்ட் தெரியும் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க இந்த சில்சிலாவில் ஹலீஃபாக்களா வந்து அவங்க இந்த எலும்பு பயன் செஞ்சாங்க நாம உட்கார்ந்து தோக்கணும் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் பாலகளை நம்ம ஆட்ட முடியாது நம்ம வித்தியெல்லாம் காட்டவே முடியாது அவங்க வராம இருக்கிறதுனால நமக்கு ஒரு வாய்ப்பா போச்சு சோதனையா போச்சு நமக்கு அப்போ உஸ்மான தனி அழகு பண்ண மாறும் அண்ணல் பெருமானார் ராத்திரியில் தொழும்போது வல்லம் சுன்னத்தமன் அஹ்யல்லா மைதா மிஸ்தகது கதமா உந்துரமி வரமி தாங்க படிச்சிருக்கீங்க பாதாள விந்தங்கள் நீங்கி முறையிடும் அளவு யார சொல்லுங்களா எங்கள் பேர்ல கருணை காட்டுங்க என்று பாதாள விந்தங்கள் முறையிடும் அளவுக்கு சொல்றார்களா மாரிஃபாவுக்கு நவது பில்லாஹி நவது பில்லாஹி நவது பில்லாஹி குறவு வந்துச்சு அதனால விவாதத்தை ரொம்ப செஞ்சாங்க கியாமத்துல இன்னமா அனாஹஷாக்கும் பில்லா உங்கள் அனைவரை விட அல்லாஹ்வை நான் தான் பயப்படுறேன் காரணம் வான அளவுக்கும் உங்களுக்கு பேரை விட அல்லாஹ் அதிகமா நான் தான் மாரிஃபா வந்ததுக்கு அடையாளமா தான் என் சர்க்கார் சொல்றோம் இதை பாருப்பா மா பூ பூக்கும் போது இல்லை இந்த அக்ரிகல்ச்சர் இப்படி பிஞ்சு வச்சிடும் சில பிஞ்சு வடிஞ்சிடும் சிலது சின்ன பிஞ்சா கொஞ்சம் வெயிட்ல இப்படி ஆயிடும் அந்த காய் முத்தம் முத்தத்துக்கு இப்படி வரும் ஜித்தனா புக்தா ஹோதா உத்தனா சுக்தா ஜாத்தா எவ்வளவு முத்தமோ காய் அவ்வளவு தடிஞ்சிருமா ஆரிஃபுக்கு இறுதி கட்ட காலத்துல பணிவே தான் யாரை பார்த்தாலும் எல்லாத்தையும் மோலாவை பாக்குறது ஆரிஃபுக்கு 2 ஷாம் சமயத்துல அவன் தன்னில மட்டும் பார்ப்பான் அன்புஸ்ல ஷூல் செஞ்சிடுமா யாஸ்து சொல்லு அப்ப என்ன தெரியும் உலகமே எனக்கு பணியணும் அப்படி அன்புஸ்ல மட்டும் ஹக்க பார்க்கும் போது உலகமே எனக்கு பணியணும் சூரியன் சங்கத்தை பார்த்து சொல்லுவாங்க நீங்களே எனக்கு மரியாதை செய்யணும் உமர் நாயகம் உட்காந்து தச்சிட்டு இருந்தாங்க காலை அதிகாலை சட்டை சொல்லிட்டு வெயில் அடிச்சிருச்சு வெயில் மேல சட்டையில கழுத்து தான் சட்டையை தச்சிருந்தாங்க அந்த சுரீர்னு மட்டும் ஒண்ணு சர்க்கார் ஒரு முறை முறைச்சாங்களே சூரியன் ஒளி மங்கி மாறும் ஒளி மங்கி என்ன இரவு மாதிரி ஆயிடுச்சு என்ன ஆச்சு எது ஆச்சுன்னு சொன்னாங்க அது பார்த்தவங்க ஓடி போய் சொன்னாங்க யாரும் சொன்னாங்க இந்த மாதிரி சூரியன் அவங்க சட்டையை கழட்டி தச்சிருந்தாங்க முதுகுல சூரியன் தாக்கி வெயில் கொடுமை அடிச்சு அதனால முறைச்சு பார்த்தாங்க அது மாதிரி ஆயிடும்
सरकार ரொம்ப மன்னிச்சிருக்கேன். தியாகம் வர்றேன் அவங்க நடந்துகிட்ட முறைகளை பாருங்க. மாறு இடத்துல போறோம், ராத்திரி ஒரு வீட்டுல ஒரு தாய் குழந்தைங்க சமாதானம் மக்களே உங்க வாப்பா ஜிஹாதுக்கு போய் ஷஹீத் ஆயிட்டாங்க, பைத்துல் மால்ல இருந்து வசீஃபா அது அவங்களுக்கு செய்தி எட்லியே நமக்கு தெரியல கொடுக்கல. அதனால கியாம நாளையில இப்ப ஆட்சி செய்யறாரு உமர், அவரை இருந்து அல்லாஹ்வுடைய தர்பார்ல கேஸ் போட்டுருவோம். நீங்க இப்ப சாந்தியா தூங்குங்கன்னு சொல்லிட்டு சும்மாவது ஒரு வெறும் பானை அடுப்புல வச்சு ஆட்டிக்கிட்டு இந்த பிள்ளைகளை படுக்க வைக்கிறாங்க. இந்த குரல் கேட்டுட்டு போனாங்க, நடுநடுங்கி போயிட்டாங்க. அடையாளம் வச்சுட்டு அப்படியே போய் பைத்துல் மால்ல போய் கொஞ்சம் ஒட்டக கொழுப்பு, கொஞ்சம் பெரிச்சம்பழம், கொஞ்சம் தட்டு மாவு என்னென்ன முயற்சி எடுத்துட்டு குழப்பற அம்மூட்டை தோண்ட கொண்டு குலாம் கேட்கிறார். அமீர் மோமின் சுமக்கிற வேலையாச்சும் என்ன கொடுங்க, இது கியாமத்தை நீ சுமப்பியா என்று சொல்லிவிட்டு போய் வீட்டுல அந்த தாயை இவங்க தான் உண்மை அவங்களுக்கு தெரியாது, அம்மா தாயை நவருங்கன்னு சொல்லிவிட்டு தாங்க போய் குலாம கூட வச்சுக்கிட்டு அடுப்பு எரிச்சு இந்த பாயாசமா கஞ்சி மாதிரி ஒரு காட்சி நான் கண்டிக்கணும் ஆற வச்சு குழந்தைகளுக்கெல்லாம் ஊட்டி. இப்ப குழந்தைகள்லாம் விளையாட ஆரம்பிச்சு, வாடி வதங்கி கிடந்த குழந்தைகள் விளையாட ஆரம்பிச்சு. அப்ப அந்த தாய் சொல்றாங்க, அந்த ஆட்சியாளராக ஆக்கினாங்க அமீருல் மோமினீன், அது உங்களாக கூடாதா, யாரோ ஒரு ஆள் உங்களோட பிடிச்சு போட்டுருக்காங்களே, இருக்க வேண்டிய குணம் உங்களுக்கு இருக்கும் தாய் புகழ்றாங்க. அப்ப சத்தா அம்மா தாயே அந்த யாரோ உமர்னு சொன்னது அது நான் சொன்னேன், கவன குறைவா இருந்துட்டேன், உங்க ஷஹீதா போன செய்தி பைத்துல் மாலுக்கு சரி வர வார்த்தை, அதனால தவறு நிகழ்ந்து போச்சு. நீங்க ஒரு வார்த்தை கியாமத்துல அல்லாஹ்வுடைய கோப்பை இழுத்து விட வேண்டிங்க, அதனால மன்னித்து வாபஸ் வாங்கிங்க கெஞ்சினார்கள். யாரு ஆதிக்க காவியில் இருக்கா, நாம என்ன நம்ம ஹக்கீகத் என்ன, நாம மஹ்லூக்குடன் எப்படி நடக்கணும், நம்மளுடைய கரப்பும் மரப்பும் சமயத்துல ஷேக் விஷயத்திலே வந்துடும். இன்னும் 5 நிமிஷம் உட்கார வச்சா நிக்க வச்சுட்டு பேசணும்னு சொன்னா தொலைச்சு பையத்துக்கு ஆபத்து. நீங்க பேசுங்க, நம்மளுடைய ஹாலாத் சரியில்லை அவதியா आपको नहीं बोल रहा हूं, आपका अपने पे ले रही ஷேக் ஒருத்தரை பார்த்து பேசுவாங்க, அவருக்கு செய்தி இருக்காங்க, அது இன்னொருத்தருக்கு. ஏன்னா நேரடியா பார்த்து சொல்லக்கூடாது, யாருக்கு உள்ள செய்தி அவங்க தான் எடுத்துக்குவாங்க. ஏன்னா எல்லாம் தம்பி புகழத்தான் நீங்க புகழ்றாங்க. இவர் பாருங்க தொழில போட்டு வந்தார், இவர் பாருங்க கடையை போட்டு வந்தார், இவர் பாருங்க வயலை போட்டு வந்தார், இவர் பாருங்க எட்டாம் புருஷன் வயலுக்கு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டார், இவர் பாருங்க கல்யாணம் செஞ்சு 15 நாள் தாச்சு அப்படியே போட்டு வந்துட்டார், முடிச்செல்லாம் இருக்கு. இந்த மாதிரி தாளிக்கிறாங்க. இங்க வந்தா இங்க தேய்க்கிற அடி 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 அடின்னு அடிக்கிற வேலை யாரையாச்சும் என்னையாச்சும் நான் புகழ்ந்துட்டாங்க. அதனால இங்க முடிவுகள் இருக்கிறது கஷ்டம். அதுதான் உங்களுக்கும் ஒழியா நல்லா பாதுகாப்பு, நல்லா பாதுகாப்பு हमेशा ऐसे ही पड़े रहना, क्या पड़े रहना, तेरा दर्द छोड़ के जाऊं, न करो खुदा जुदारा मुझे अपने आसदास में अल्लाह का खुदा न करो खुदा जुदारा, न करो जुदा खुदारा खुदारावत अल्लाह का इन अपुरपड़ता नहीं दूसरा ठिकाना जो उठा दिया यहाँ நீங்க இங்கிருந்து கிளம்பி போக தேவையில்லைன்றீங்கன்னா எனக்கு வேற வாசல். இவங்க படுகிற படுறதுன்னா மஸ்பூத் எஜமான் அவர்கள் பார்த்தா அதையும் அவங்க ஏண்டே கண்டுக்கல. திருப்பி உமர் நாயகத்துக்கு வந்தாங்க. அந்த வழிபோக்கம் சொன்னா இஸ்லாம் பெருமானார் மறைந்து ரொம்ப நாள் ஆகுது, இஸ்லாத்துக்கு இவ்வளவு வித்தியாசம் வந்துருக்கு, ஒரு சகோதர முஸ்லிமுடைய சலாத்துக்கு ஜவாப் கூட இல்லை, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க உமர் நாயகம். இந்த மாதிரி செய்தின்னு சொன்னோம்னா அவங்க புறப்பட்டு வந்து சொன்னா இந்த மாதிரி இந்த சஹாபி 3 தடவை சலாம் சொல்லி நீங்க பதில் சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. அவர் சொல்லவே இல்லையேன்ட்டாங்க. யாரு போய் பார்த்து பாருங்க. அதனால அது உமர் நாயகம் தீர்ப்பு செய்யறாங்க. நான் நினைக்கிறேன் சகோதரர் நீங்க சலாம் சொன்ன நேரம் அவங்க வேற ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு ஆழ்ந்த சிந்தனை, ஏன்னா ஒரு மனுஷன் ஓதிக்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது சாப்பிட்டு இருக்கும்போது சலம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இது பாத்தினுக்கு சம்பந்தப்பட்டது.
உள்ள மனுஷன் என்ன சிந்திக்கிறான்னு யாரும் தெரியும். அதனால வந்தவங்க எல்லாரும் சலாம் சொல்லிடுவாங்க. அவங்க ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை இருந்திருக்கிறாங்க என்று நான் நினைக்கிறேன்னு உமர் நாயகம் சொன்னாங்க. ஆமா, நான் காலையிலேருந்தே ஒரு சிந்தனையில தான் இருக்கிறேன், அதுக்கு ஒரு முடிவு வரல. அந்த கவலையில தான் உட்கார்ந்துருந்தேன். தாங்க சொல்றாப்புல அந்த நேரம் ஒரு சொல்லி சொன்னாரே நம்ம நான் கவனிக்கல. அந்த சஹாபிக்கு வருத்தம் தெரிஞ்சு உஸ்மான் கனியை கேட்டார், என்ன அப்படி கவலை, என்ன ஆழ்ந்த சிந்தனை? ஆனா இது ஆமா கவலையை சொன்னாங்க. இஸ்லாம் ரொம்ப பரவலா விரிவா 6000 திருவசனங்கள் பல ஆயிரம் ஹதீசுகள் சட்டங்கள் இஸ்லாம் பரவலா சுருக்கமா வற்றுக்கமா நஜாத் என்ற ஈடேற்றம் எதுல இருக்குன்னு நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க தவறிட்டோமே என்ற ஒரு கவலையில இருந்தேன். நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் கேட்டுட்டேன். என்ன சொன்னாங்க, யாரும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் தான் இருக்கு. ஆதி பண்ணிட்டாங்க, அதுதான் சொல்ல விரும்புறேன். சலாம் சொல்லி ரொம்ப நான் அவங்கள்ட்ட தான் கேஸ் போகணும். அவருக்கு வயசாக உமர் நாய் சலா சொன்னதா, அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னதா ஒரு வார்த்தை வருது. அப்படியா? அப்போ கிலாஃபத்து அபூபக்கர் சித்திக்குடைய கிலாஃபத், சலாம் சொன்னது உமர் நாய், பதில் சொல்லு, அதான் சஹீஹ். தாங்க சொல்றதுதான் சஹீஹ். சொல்லுங்க, அது அப்படியே சொல்லுங்க, மாத்தாம சொல்லுங்க. हो जाती वरना गलती पीर से गलती नहीं होती. தாங்க சொன்னதே சொல்லுங்க. உமர் நாயகம் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சலா சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு மாலூஹு இல்ல முத்தாலி தான் இதான் முத்தாலி பெருமானார் சொல்லலாம் மார்க்கம் முத்தாலி आयन मालूम होता है इतना मालूम होता है जो आयन हुआ मालूम का आयन होते तो वो खुद होता थी. अब इल्म तो फकसरहा इल्म विरियो पड़ते अब सेटअप होगा. அவர்கள் ஒரு அதாவது சின்ன செய்தியா இவ்வளவு மேல போய் கிடைச்சது என்ன ஆராய்ச்சிட்டேன். நெல் பயிரை பத்தி அதை பத்தி இதை பத்தி சாயல் டெஸ்டிங் 3ஆம் ஹெலி சொல்லி விட்டு முடிச்சுட்டாங்க. அப்படி இல்லை, அந்த பிராயத்துக்கு கொண்டு வந்து பக்குவத்துக்கு கொண்டு வந்தது அந்த மாதிரி தான் ராஜ்யம். அப்ப அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஜாத்தின் பக்கம் தன்னுடைய ஜாத் முன்ஹஸராக வேறு எதன் பக்கம் முஹ்தாஜாக இல்லாமல் அவனே அப்படிதான் குன்ஹு ஜாத்தில் கல்வி அஹ்மதுவாய் நேரில் வந்தும் இறுதியான செய்தி சொன்னேன், தௌஹீதை முறையாய் சொன்னேன், இணையின்றி வணங்கச் சொன்னேன், வணங்குவதை ஏற்றுக்கொண்டே வணங்க உன்னில் ஆசை கொண்டேன். அது விளையாடணும்ல, அது கமால நான் சொல்றதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்க, சொல்ல முடியாது. திரை முழுதும் திறந்தும் விட்டேன், ஜாடை காட்டி பேசி விட்டேன், திரை முழுதும் திறந்தும் விட்டேன், அறியாத கோலம் அதில் அவர் அமைப்பில் புரியா நின்றேன், வேடிக்கை பார்ப்பதற்கு வேடிக்கையாகி விட்டேன், வேடிக்கை காட்டுவதை வாடிக்கையாக்கி கொண்டேன், வாடிக்கையாக்கி கொண்டேன், நூரின் நாவை கொண்டு நூரியின் நாவை கொண்டு தௌஹீதை முறையாய் சொன்னேன், ஊரை விட்டு ஊராய் சுற்றி ஓயாமல் விபரம் தந்தேன், ஃபைசியாக நானே வந்து கலிமாவின் போதம் சொன்னேன்,
போதனையில் போதை கொண்டு ராப்பகலாய் பேசி வந்தேன், ராப்பகலாய் பேசி வந்தேன். ஹக்கீமை போல வந்து பைசியடி பற்றி நின்றேன். ஐநாமா நானே என்று பாட்டெடுத்து பாடிவிட்டேன். பைசி நிறம் பூசிக்கொண்டேன், பைசி மனம் நெஞ்சில் கொண்டேன். பைசியாக மாறி நின்று அவர் விழியால் பார்த்து கொண்டேன், அவர் விழியால் பார்த்து கொண்டேன். எங்கும் இல்லை ஏதும் இல்லை, எங்கும் இல்லை ஏதும் இல்லை, என்னை என்று யாரும் இல்லை. உன்னை இதை முறையாய் கண்டால் காண்பதுவும் நீயும் இல்லை, காண்பதுவும் நீயும் இல்லை. இந்த மாதிரி தமாஷா ஆக்கிரமாத்து நம்ம பார்க்க முடியல. குந்த இல்லையே பின் நவாஃபிலிங்க नफिल तारीफ तारीफ मुशाबे बफर्ज हो मगर इख्तियारी फर्ज ஒப்பாது இख्तियारी தன் விருப்பத்தை விட்டு செய்யற அமலா. இப்போ ஒரு மனுஷன் நஃபில் ரெண்டாக தலபீர் கட்டா சனா ஓதுதான் அவது பிஸ்மில்லா ஓதுல சுன்னத்தான் முதல் காது ஆலம் சுருக்கு ஓதுதான் ருக்கு செஞ்சுதான் 2 சஜ்தா செஞ்சுதான். நஃபிலுங்கிறதுக்காக எதையும் கட் பண்ண முடியாது. அப்ப ஃபரதுக்கு ஒப்பதான் செய்யப்படும். ஆனா தான் விரும்பி செய்யறாமல அப்ப ஃபரது நஃபில், தொழுகையில் நஃபில், நஃபில் நோம்புல நஃபில் பரிசமெல்லாம் வைக்கிறாங்க. இடம் இல்லை சுண்ணத்தான்னு சொல்லுமா நோம்பு, நோம்புல தொழுகையில் நஃபில், நோம்புல ஹஜ்ஜில நஃபில், நியமிச்சமான ஜகாத்தல் நஃபில், தான தர்மம், கரிமல நஃபில். அதுதான் மக்கள் தவற விட்டாங்க. நாம பேசிக்கிட்டு இருந்தா கரிமோட ये महफिल है ना, ये नफिल का महफिल. वाह திருக்கலிமாவுக்கு நஃபிலான அமல் செஞ்சு நஃபிலான அமல் செஞ்சுட்டு அதுதான் குறும்பு ரொம்ப சீக்கிரம். सरकार सुनो आया तकर्रब इलैहि नवाफिल में नवाफिल मुफरद जमा आया था, सिगे जम में आया. तो लोग समझ रहे नफिल नमाज में है, रोजे में है, ज़कात में, हज में है. कलमे में नफिल नहीं है, इस वजह से धोखे में ही. कलमे की नफिल से जल्दी खुर्ब होता. சும்மா என்ன சொல்றாங்க, நவாஃபில் என்பது நஃபிலுடைய 5 வேளை தொழுகை தொழுவது ஃபர்து. ரமலான் 30 நோன்புக்கு ஒவ்வொரு நோன்பு ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாசம் 30 நோன்பு. ஜகாத் வருஷத்துக்கு ஜகாத் வருஷத்துக்கு ஒரு முறை. ஹஜ் வயசுக்கு ஒரு ஹஜ் வயசுக்கு கலிமாவும் வயசுக்கு ஒரு தடவை. கலிமா வயசுக்கு ஒரு தடவை சொல்லணும். ஃபர்து. இப்ப கலிமாவோட நஃபில் என்ன, ஓயாம அதிலேயே ஊறி போகும். அதையே பேசி, அதையே அறிந்து, அதையே பார்த்து, அதிலேயே ஊருகாக போகும். நவாஃபில் பட ஜல்தி குர்பு அதுலயே ஊறி போறது வளர்ந்துங்களா. ஊறுதல் என்பது தமிழ்ல வினை தொகைன்னு சொல்லுவான். ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், 3 காய்க்கு அது 3 காய். இப்ப ஊறுகாய் மிந்து போச்சு, அதே அது உள்ள போட்டாதான் அது அந்த எண்ணெயில பங்கல் அட்டாக்லாம் வராது. அந்த மாதிரி பதப்படுத்தி முறையான வழியை சொன்னேன், கலிமாவின் தத்துவத்தில் சரியான செய்தி சொன்னேன். ஹல்குகளின் தொடர்பை கொண்டு காரியங்கள் ஆற்றுகிறேன். தேவையில்லா மன்னவன் நான். இந்த வாரம் சொல்ல பயமா இருக்கு, செய்வன் சொல்லக்கூடாது. தேவையில்லா மன்னவன், தேவையில்லா மன்னவன் நான். சேவையினை செஞ்சுட்டு இல்லையா. எஹசான் செஞ்சா பாக்கல, ஹல் ஜஸாவுல் இஹ்சான் இல்ல இஹ்சான். எஹசான் செஞ்சா ஒரு எஹசான் வேணும்ல. அல்லாஹ் தான் எஹசான் செய்ய முடியும். அல்லாஹ் நமக்கு வானத்தை கொடுத்தான், மேகத்தை கொடுத்தான், மழையை கொடுத்தான், பெய்ய வச்சான், பயிரை கொடுத்தான், பழத்தை கொடுத்தான், பயிரை கொடுத்தான், அரிசியை கொடுத்தான், தம்பி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தான். சக்கவடி திருப்பதியில் சொன்ன மாதிரி கொடுக்கும்போது பார்க்காவிட்டா ஏன் ஒரு ஆளை சட்டாயிரம் கொடுக்க முடியாதுல்ல. இல்ல இல்ல அல்லாஹ் வாழைப்பழம் கொடுக்க முடியுமா? அதனாலதான் ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து மல்லி இஹ்சான் யா ரசூலுல்லாஹ்னு கேட்டு அந்த தரா தாபுத் है ना, அது 24 மணி நேரம் அன்துசல்லி வ தஸூமன் வ அந்த தாபுத் நீ வணங்குறது அல்ல, வணக்கம் 24 மணி நேரம் இருக்கு.
5 வேளை வணக்கம் பண்ணா ஐயாயிரம் 2 மணி நேரம் வணக்கம் ஆச்சு. பாக்கி 22 மணி நேரம் வணக்கம் இல்லைன்னு அர்த்தமாயிடுச்சு. 24 மணி நேரம் வணக்கம் இருக்கு. திருக்கரிமாவுடைய விளக்கத்தோடு இருக்கிறத 24 மணி நேரத்துக்கு வணக்கம். சலாத்து தாயிமியே. இப்போ இந்த சதா இந்த வணக்கத்துல இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? அதை கவனிக்கணும்ல. அப்ப நசீபாத் நஃபீஸ் इस बात में अल्लाह நஃபி செஞ்சு பாருங்க. நான் நஃபி அப்படி நான் இப்படி செய்யறேன். எந்த அளவுக்கு நான் செஞ்ச உடனே இஸ்பாத்துல அல்லாஹ் மட்டும் தான் இருக்கிறான். அந்த அளவுக்கு கும்மாயிட்டேன். அன்பர்களே, சின்ன விஷயம் இல்ல. நபி இஸ்பாத் செய்பவர்க்கு நச்சுவனம் தந்திடுவேன், இல்லல்லா ஏற்பவர்க்கு என் இருப்பை தந்திடுவேன். நன்னபி தொடர்ந்து விட்டால் மறக்குது என் முகப்பத்தை கொடுத்துருவேன். துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபியூன் கொடுத்துருவேன். நன்னபியில் உன்னை கண்டால் என் இருப்பை காட்டிடுவேன். ஷுஹூத் செய்யலாம். அப்போ ஷுஹூத் செய்யணும்ல கொடுக்கும் போது எஜமான் அவர்கள் ஒரு முறை சொன்னாங்க, எஜமானோட திருவாயார் ஒரு முறை சொன்னாங்க, கல்கத்தாவில் ஒரு கொடைவள்ளி பிலாந்திரபிஸ்ட், ஒரு பெரிய கொடைவள்ளி, அவர் எல்லாத்துக்கும் பரிசு கொடுக்குறாரு. வரிசையா வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போகும்போது எல்லாரும் பவ்யமா குறிஞ்சி குடிப்பா வாங்கி அப்படித்தானே வாங்கணும். இப்ப மரியாதை வாங்குறாங்கல்ல ஏழைகள், உடனே இல்லாதவங்க பாதசாரி வாங்கிட்டு போறாங்க. ஒரு ஆள் மட்டும் அவர் முகத்தை பார்க்காமலே வாங்க. அவருக்கு கேட்கிற என்ன எல்லாரும் முகத்தை பார்த்தா நீயே வாங்கல, நீயே முகத்தை பார்த்து வாங்கல. அப்போ சொல்லுகின்றார், எல்லாரும் பிஸ்தாத்து சுயமாக நீங்க கொடுப்பா கூலிறான், நான் அப்படி வழங்கல. அதனால உங்கள் மூலமா அல்லாஹ் கொடுக்குறான் என்று யாரும் பார்க்கல. அந்த வேகாரத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன வந்து அல்லாஹ் அப்ப முன்னிமே ஹகீக்கு ஜான் அதனால்தான் ஹுஜ்ஜத் இல்லைன்னா குழி தோண்டி தொலைஞ்சிருப்பாங்க. ஒரு ஹதீஸ் தான் விநாயகர் தசவுஃப் காத்துக்கு நிக்கிறது இந்த ஹதீஸ். எல்லாம் பார்ப்பது போல வணங்குறது எப்படி? சிலம் கேட்டாங்க, பெருமானார் பதில் சொன்னாங்க. அதனால்தான் பின்னால் வந்தது ஜிப்ரீல் ஒரு தீன கத்துமுக்கு வந்தது. அன்னிமுக்கும் தீனக்கும். அப்போ உங்க தீன்ல இஹ்சானும் இருக்குன்னு நிரூபிச்சாங்க. ஹதீஸை ஜிப்ரீல் என்றும் ஹதீஸை இஹ்சான் என்றும் வினாய தசவுஃப் என்று சொல்லப்படும். பாரத எழுதப்பட்டிருக்கு. இதுல நிறைய மேட்டர் இது வச்சுதான் அந்த மேட்டர்லாம் முடியாது. அப்புறம் தக்குவா தௌஹீதுலாம் வருது. இதான் ரொம்ப மைல் ஸ்டோன், ரொம்ப விளங்க வேண்டிய செய்தி. அது என்ன? தக்கும் தரா, நீங்கள் அப்படி பார்க்க முடியாமல் ஆகிவிட்டால், அவனை பார்க்க முடியாமல் ஆகிவிட்டால், பார்ப்பவனாக நீ ஆயிருக்காவிட்டால், பார்ப்பவனாக நீ ஆயிருக்காவிட்டால், அப்ப நீ ஆயிக்க உயர்வு. இப்ப தற்சமயம் அப்படி இல்லை, உயராங்க. அவன் உன்னை பார்க்கறான், ஒரு அடுத்த சான்ஸ் கொடுக்குறான், அல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ். அவன் உன்னைய பார்க்கறான். தகுந்தரா அன்னகத்தராவுக்கு நீ வந்து ஆகும். அதான் ஒரு உச்சகட்டம். யாருமே உச்சகட்டம் தான் விரும்புவாங்க. கையில பணம் இருக்கு, தேர்தல் வாங்கி போடுங்க, ஐயா கீழே போறீங்க தூங்கி மத்தில சொல்றது இல்லையா? அது போல அதான் உச்சகட்டம். அந்த உச்சகட்டம் எப்படி இருக்கு? ஒரு காப்பு வச்சு உட்காந்து காப்பு மிஸ் இல்லையா? ஆசிப் பார்ப்பது போல நீங்க அவனை பார்ப்பது போல வணங்குவதுதான். நீங்கள் அவனை பார்ப்பது போல ஆகி இருக்காவிட்டாலும் இல்லை, வணங்குறீங்களா? அவனை பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகியிருக்காவிட்டால், பார்ப்பது போல இருக்கு. ஏன் அதற்கு காஃபி மிஷிலே கொண்டு நான் சொல்றேன், யாரும் அல்லாஹ் தானா பாருங்க. அதாவது பூமியை வச்சு பாக்குற மாதிரி தான் செய்யறாங்க தவிர பாக்குறவன் அவன் தான். அதனாலதான் கண்ணக்க வந்து, ஏன்னா பொறுமையில இபாதத்துல இன்பம் வரல, இருமையில தான் வரும். அதனால கண்ணக்க தராகு, உன்னுடைய மாபூத நீ பார்ப்பது போல தானே
போடணும். நான் விற்கிறது காட்டுறேன். ஏசியே குறைஞ்சி அது வச்சு எஜமானவர்கள் ஆரம்பத்துல இந்த ஃபக்கீருக்கு தாலிம் செய்யும் போது அவங்க உதாரணம் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல பர்தா இருக்கு வீட்டுல, அங்க ஏற்கனவே சர்க்காருடைய பேருக்குள்ள நிக்கிறாரு ஹபீப். ஆமா, மறுபடியும் அப்படி அல்லாஹ்வை நாம் பார்ப்பதாக இருந்தால் நாம ராயி ஆயிடும். ராயின்னா பார்க்க முடியும், வெளியிட்டு தான் பார்க்கணும். அது முடியாது இல்ல, முகால் இல்ல. நம்ம அல்லாஹ்ல தானே காட்சி அளிக்கிறோம். அதனால அல்லாஹ் விட்டு ஃபிராக் இருப்பாங்க வஜூதன், அது முகால். அப்போ அப்படி இன்பம் வராது. ஆபீத் மாபூத் ரெண்டு பேரும் வேணும். ஆபீத் மாபூத் ரெண்டு வேணும். அப்து ரப்பு வேணும். அதனால அவனை நீ பாக்கல, அவன் தான் பாக்குறான். அவன் தான் பாக்குறான். காரணம் பாக்குற மாதிரி வழங்கினாதான் உனக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நான் பார்வையை கொடுத்துடுறேன், நீ அல்லாவுடைய பார்வைத்தான் அதே ஃபிக்கல் இருந்தா நீ சரியா கூட பார்க்க மாட்டேன். நீ பாக்குற மாதிரி பாத்துக்கையா நீ சொல்றது இல்ல. அல்லாஹ் ஒரு ஏசான் செய்யறது இல்ல. உதாரணமா சொல்றேன். மாதுரி அந்த அக்கம் பாருங்க, பிறப்பாலே குடனா இருக்கலாம். அவங்க மற்ற சேல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, ரெண்டும் கண்ணும் தெரியல. அது யாரும் ஒரு பெரிய மனிதர் ஒரு கண்ணை கொடுத்துட்டாரு. கொடுக்கலாம் கண்தானம் வாங்கிட்டான். ஒரு கண்ணு தெரியாது, ஒரு கண்ணு தெரியும். அவருக்கு ஒரு கண்ணு தெரியாது, அவருக்கு ஒரு கண்ணு தெரியும். ரெண்டு பேரும் சபையில உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து கிடக்கும் போது அவன் சொல்றான், நான் எல்லாத்தையும் திறமையா படிப்பேன். ஒரு இடத்துல படிக்க தெரியுதான்னு கேட்கறான் ஒருத்தன், பிளாக் போர்ட்ல உள்ளது. இவனுக்கு முடியாது இல்ல, நாம இருக்க மாட்டோம்ல. அகதியத்துல எல்லாரும் உறிஞ்சி எடுத்துரும், எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிடும். அதனால எஜமானவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அண்ணல் அந்த மரத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்கனவே நபா ஐசா ஹோ पिलाना हो तो ऐसा हो, खुदी खाना खुदी पानी बना अल्लाह ही अल्लाह है, जिधर देखो उधर जलवा नुमा अल्लाह ही अल्लाह है, बिला इनकलाब हकीकत। हो गया सही से असल என்னன்னு அந்த சர்வசக்தி உள்ளது அப்பா என்ன ஒரு வஸ்துவும் ஏதோ ஒரு மூலம் இருந்தாலும் கதை நல்லா கட்டணும். உனக்கு மூலமும் அவன் தான் கதை முடிப்பவா, உனக்கு மூலமும் அவன் தான். இல்லைன்னா அவன் எங்க இருந்து வந்தான்? எல்லாத்துக்கும் மூலம் அல்லாஹ் இல்லைன்னா நீ எங்க இருந்து வந்து ஒம்பாட்டு நாச்சு அத்தடி நாவுலதானா ஒண்ணு இல்லாம இப்படி வந்துன்னு கேட்கிறான். அதனால அவங்க உஜூதும் சாத்தும் ஒண்ணுதான், ஒரே உஜூது ஒரே சாத்து, ரெண்டு சாத்துங்கிற அக்கீதா மட்டும். அதனாலதான் நம்ம தரீக்காவும் கொஞ்சம் மாறுது. டைரக்டா எல்லாருக்குமே அவன் தான் பண்றான். அல்லாஹ் ராஜி என்னைக்காச்சும் அவன் வீட்டுக்கு வந்து தம்பி நான் தான் ராஜுக்கான அல்லா இந்த புடிங்க ஒரு இஷ்ட புடிங்கன்னு ஒரு மூட்டை அரிசியாச்சும் கொடுத்தாங்க, 1 கிலோ இறைச்சியாச்சும் வாங்கி கொடுத்தாங்க. கொடுத்தது யாரு? அவங்களுக்கு 3 பேர் சொல்லுவாங்க. அப்துல்லா வந்தான், அருணாசலம் வந்தான், அத்துடி வாங்கி அழகா இந்த அரசு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இதை போத்திக்கிட்டு அவன் தான் வந்தான். இப்ப இன்னொருத்தர் எங்க இருந்தா வர்றது சவால் வரும். இருக்கிறவங்க தாங்க வர முடியும், இருக்கிறவங்க தான் வரும். அதனால தான் அவங்க அழுத்தமா பேசும்.
நமக்கெல்லாம் அந்த அபிதா இல்லைங்களா? இருந்தது அல்லா தான். அதான் நல்லா சொல்றாரு. இல்லாம இருந்து மக்களுக்கு வராது. அல்லா இல்லாததை படைப்பாங்க தவிர இல்லாமையில் இருந்து படைக்க மாட்டாங்க. நாம மகளுக்கு இல்லாமலும் இருந்துச்சு. ஏன் நாம மசூலுக்கு சாபித்து தாத்துங்கிற கொள்கை தாத்தை இல்லாக்கிற சாபித்தாங்க. அந்த தாத்து அல்லாஹ் ஹக்குதாலாவுடைய தாத்துக்கு அவங்க கயிறாக ஒத்துக்கிட்டு இல்லாதடைய பக்கம் போனவங்க மகளுடைய தாத்து தாத்தை பாரி தாலாவுக்கு அந்த கயிறே தாத்து அதுதான் அவங்க ஏற்க. அவன் இரும்பில் இருக்க அவங்க கயிறு இருக்கு. அப்படிதான் சரிகிற இடம் பெரிய பெரிய நாதாக்கள் அதுல சரி. மதராசில திருவள்ளுவர்ல ஹபீபுல்லான்னு கொடுத்துருக்காங்க. இவங்க அவர் 40 வருஷத்துக்கு ஒரு பாட்டு கொடுத்தார். பள்ளிக்காப்பு பூசல் பாருக்கெல்லாம் ஒரு பரஞ்சோதி எங்கள் பாக்கியரே நீர் சாந்தோதி வேதகரே மதி போதகரே பதி தூதர் சிஷ்டியூர் காவிரி. இது முதல் அடுத்தாட்டில் வீணுரையும் வினை தரும் செயலும் கொண்டு வீண் நரகம் வழி சென்றோனை வானுரையும் வள்ளல் நபிமொழியும் கொண்டு வாழ்வினில் வாழ்வழித்த உபகாரி. ரொம்ப அர்த்தம் சொல்ல. அதுல ஒரு அடியில் என்ன சொல்றாரு? அல்லாவை அறிவது கடமை என்று நீர் எல்லாம் அறிவீர் என உமை அடைந்தேன். உம் சொல்லாலே எல்லாம் அவன் என்று உணர்ந்தேன். அதில் நில்லாது என்னை காத்து விட்டேன். அறிவாவும் வேணும். உங்கள்கிட்ட இருக்குது. அதுக்காக உங்களுடைய போதனைகள் ஆரம்பமான விளங்குனது எல்லாம் அவன் தான். அப்படி விளங்குன அதை நிக்காம என்னை காப்பாத்திட்டு கைவுல்லா இருக்கு. கைவுல்லா இருக்குன்னு சொன்னோம்ல, அது தனியா ஒரு மௌஜூதா இல்லை. அவ்வளவுதான். ஒரே உஜூத் நேரம் சொன்னா அடப்போறோம். ஒரே உஜூத் முஸ்தரிக்கா பயனில் ஹத்து வரலாம். அல்லாவுக்கு சொந்தமான உஜூத், நமக்கு இரவு உஜூத். கோப்பேட கோப்பேட சக்கர சூழல் சக்கரத்துக்கு பேர் தான் கோப்பை. இப்ப இந்த சக்கரை காட்டி கொண்டு இருக்கிறது சில்வர் தான். அப்ப உஜூது கோப்பைக்கு இருக்கா சில்வருக்கு இருக்கா? சில்வருக்கு தாங்க இருக்கு. சில்வருடைய உஜூதே இப்ப கோப்பைக்கு இரவல உஜூதா. கோப்பைக்கு தனி உஜூது இல்லை. மஹ்லூக்லயே அதை நிரூபிக்கிறாங்க. கல்லுக்குள்ளே அதை நிரூபிக்கும். அப்படி இருக்க ஹக்குக்கு உஜூது இருக்கும் போது மஹ்லூக்கு ஒரு தனி உஜூது எப்படி இருக்க முடியும்? ரெண்டுக்கு பேர் தானே விஷயம் இருக்கு. ஆசான் மசலா கதை சொல்லாரு. ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி கொஞ்சம் மூளை சரியில்லை. அவன்கிட்ட போய் சொன்னா கூட ஓகே ஓகே ஓகேன்னு தான் சொல்லுவான். ஏன்னா அவங்க அதுல ஊறி போயிட்டான். மாற்றது கஷ்டம். யாரு இருக்காது அவன் இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. கடவுள் கிடையாது. அவன்லயே அவன் தான் அவனே தான் இருந்து இல்லைன்னு சொல்றான். ஏன் போல நீனே இருந்துட்டு இல்லைன்னு சொல்ற? அவன் எப்படிதான் அவன்ல நான் தான் இருக்கிறேன். இருந்தாலும் அவன் எப்படிதான் சிலாபா வேலை செய்து அவன் எப்படிதான் கௌரவம். கடவுள் உண்டு என்று சொல்வது முட்டாள்னா சொல்றாங்க. यार सुनता तेरा इनकार बन आया नहीं दाहरी तू ही दाहर है ये दाहर क्या है ये निशान ஆக ஹக்குக்கு புறம்பாக இன்னொன்று இருக்கிறது சொன்னாலும் ஷிர்கட்டாயம் மௌஜூத் பிஸாத். அதனால மஹ்லூக் தான் இல்லைன்னு சொல்லுவோம்.
ஒண்ணு இல்லைன்னா இப்ப ஜதா சதா யாருக்கு, கேள்வி கணக்கு யாருக்கு, சொர்க்கநாதன் யாருக்கு, அம்ரு நஹி யாருக்கு, மஹ்லூக் இல்லைன்னு சொன்னா கேள்வி வந்துருக்கு. எல்லாமே பாத்திலால कुरान का पूरा नज़ूल गैरियत में आया है, अहादीस के सारे मसले गैरियत में, फिक़ह के सारे मसले गैरियत में, फिक़ह ही नहीं. ஆடு அறுத்து சாப்பிடும் பொழுது அதுல உண்ணக்கூடாத உறுப்புகள் இருக்காதுங்களா? ஏன் ஒரே இதுல உண்ணக்கூடாத உறுப்பு எங்க हुक्म है, बस तलब अकल को दखल नहीं, கூடாதுன்னா கூடாது. ஷாபான் 30 நாள் நோன்பு வைக்கும், பெருநாள் இது ஹராம். ஒபீடியன்ஸ் அளவு கட்டுப்பாடு வரும், அதுக்கு பேர் தான் இபாதத். உங்க இஷ்டத்துக்கு செஞ்ச இபாதத்து ஆகாது. அதனால்தான் இபாதத்து கபூல் ஆகிறதுக்கு 2 ஷரத்து எழுதுறோம். ஒன்று இஹ்லாஸ், அது கலப்பற்ற முறையிலே அல்லாஹ் ஒருவனுக்காக செய்யப்பட வேண்டும். இரண்டாவது இத்திபாய சுன்னத், பெருமானாரை அந்த செயல் பின்பற்றியதாக. சில பேருக்கு இஹ்லாஸ் நிறைய, இத்திபா சுன்னத்து மனசுல வந்தபடி அடிச்சுக்கணும். இஹ்லாஸ் ஏன்னா ஹக்க தவிர வேற ஒண்ணு இல்லைன்னு விளங்குனதுனால இஹ்லாஸ் சீக்கிரம் இத்திபா சுன்னத் வராது. சில பேருக்கு இத்திபா சுன்னத் மிஸ்வாக்குள் கூட பைக்கு தனியா இருக்கும். இஹ்லாஸ் வராது. கைருந்தா இருக்குங்க, இருக்கிற வரைக்கும் ஒரே ஒரு ஆள் அல்லாஹ்வை தவிர உங்களை தவிர இன்னொரு ஆள் இருக்கிற வரைக்கும் அவனை காட்டிக்கிற புத்தி வரதானே செய்யும். இவன் ஒருத்தன் இருக்கிறான் அல்லாஹ்வை தவிர இன்னொருத்தன், அவன் என்ன நல்லவன்னு சொல்ல மாட்டானா, மெச்சிக்க மாட்டானா, வரதானே செய்யும். வேரோட எடுக்கும் எல்லாத்தையும் அதுமே இதாஃபியா. என் மாபூதாகி அல்லாஹ் இருக்கிறான், ஆபீதாகி நான் இருக்கேன். யாரும் காட்டிக்க வேண்டிய அவசியம். இது இத்தியாவும் இத்தியாவில் தான் இஹ்லாஸ் வரும், ரியா போகும். முஹல்லிகாத்துல கடைசியில போறது மனுஷனை விட்டு ரியா, முந்தியாத்துல கடைசியில தஹசீல் ஆகிறது இஹ்லாஸ். இப்ப இஹ்லாஸ் எப்படி வரும்? குறைந்தபட்சம் நம்ம நப்ச சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஈர்காசி சிந்தனையாச்சு பயானே அப்படி சந்தோஷம் வந்து நான் என்ன பேசிட்டேன், என்ன பிரமாதம் இன்னைக்கு பேசிட்டேன், அவ்வளவு நப்சாச்சு. खौफ का मकाम है वो, रब्बे பேசிட்டேன், உன் அடியார்கள் கோரிக்கை ஏற்று பேசிட்டேன், அதுல என்ன குத்தம் பிடிச்சிருக்காங்க. का मकाम है. என்னாச்சு டீ என்னாச்சு? இப்போ கிதாபு படிக்கணும், இந்த நம்மதான் நாங்கள் படிக்கணும். சிரமம் இல்லை, விளக்கம் சொல்லும் போது விளக்கம் குறைவான அர்த்தம் தான் செய்யலாம். பரிசு வாங்கணும், எனக்கு உங்களுக்கு பரிசு குடிக்க அல்ல அல்ல நல்லா படிக்கணும். அழகா படிச்சுங்க. நான் இடையில கொஞ்சம் இஷாரா விளங்குனீங்க. இபாரத்தை 10 தடவை சொல்லு, விளக்கம் 5 தடவை சொல்லு. அப்ப எல்லாருக்கும் ஏன்னா சாஹிப்பை கிதாபுடைய மனுஷா இருப்பார், அது கமஹக்கவும் நம்ம திசாண்ட வர சொல்ல முடியாது. அதனால சாமையன்கள் நம்மளோட கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. அதுல இருந்து சரியான ஹதீஸ் ஷரீஃப் கூட அதுக்கு எதுவும் நீங்க வியாக்கியானம் செய்யக்கூடாது. அப்படியே சமயத்தும் நான் கேட்டது அப்படியே சொல்லி, உங்களை விட கேட்டவர்கள் அதுல அதிகமாக நேற்று இது கல்லாசம் முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு உட்காந்து நீ சாப்பிடு சாப்பிடு நான் அனுப்பு. ரொம்ப நல்லா பேசுறீங்க, கோரிக்கை தான் நிறைவேறும். நேற்று சப்ஜெக்ட் திறக்கணும்னு அது இன்னொரு நேரம் வரும். ஆனா நேற்று பேசும்போது நான் விளங்குனேன்,
இந்த பயான் 27 பேசணும், 600-700 மக்களுக்கு. இன்னைக்கு சின்ன சபையில போதேன்னு யாரும் அங்கே என்ன வெளியாக்கணும் நல்லா நாடிடுறாங்க. யாரும் வந்துச்சு இது 27 வச்சிருந்த போதா அங்கே அடிச்சிருந்தாங்கன்னு சொன்னா 600-700 மக்களுக்கு பரவச நிலை வந்துருக்கு. சின்ன மஜ்லிஸ்ல கொண்டு உடைக்கிறார்கள் வந்து மாஷா அல்லாஹ். அவன் ஆண்டதும் இல்லை, அடுத்தவங்களுக்கு வாங்க நான் டீ முடிச்சு சபம் சாகி அவன் உஜூது இவன் உஜூதா எப்படி ஆகும்? கோப்பையை காமிச்சு சில்வர் உடி உஜூ, கோப்பை இப்படி உஜூதான். சில்வர் உடி உஜூதா தான் இருக்கும், கோப்பை அதுல வந்து போறான் காட்சி அளிக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் உப்புசான் அளவுதான். உஜூது இடம் வர முடியாது, ஹத்துல இருந்து உஜூது இடம் பெயர்ந்து கலந்துட்டு வந்துச்சுன்னு சொன்ன இப்ப அவன் குறையும் இல்லை. தங்கம் வச்சு நகை செஞ்சதுங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா தங்கம் பாக்கி இருக்கிறது 10 கிராம் நகை இருக்குது, அது வைப்பாங்க வியாபாரத்தில். واعلم ان الاعيان ثابته ما شمت رائحه الوجود. بعض روايات में आबादा नहीं हमेशा हमेशा டீ குடிச்சிங்களா, நீங்க டீ குடிச்சிங்களா? ஒரு காலம் இந்த அகீதா தப்பா இருந்தா ஏன் மாட்டிக்குவாங்க? ஒரு காலம் இந்த அகீதா தப்பா இருந்தா ஏன் நம்ம போய் அதுல மாட்டிக்குவாங்க? இப்பவே கண்டிக்கிறது நல்லது. ஏன்னா இது ரொம்ப கடியில் தானே. எங்கேயோ சும்மா குருவை அடித்தவர் கோடியில் ஒருவன், குருவை அடித்தவர், கருவை அறிந்தவர் காண்பது அறிவு. அதனால சமயத்தில் மேற்படி அவளுக்கு மாறி இருக்கும், லைன் மாறி. அல்லாவுடைய சொல்லத்தின்னா அதுக்கு பேர் மாரிஃபத்துல இருத்திதான், தரீகத்துல இருத்திதான் மாறிடுது. பழைய மேனிக்கு போது சரியத்து வரைக்கும் நமக்கு போதும், இது இந்த உழப்பெல்லாம் வேணாம் அப்படின்னு போயிட்டா இருத்திதான் ஆயிடுச்சு. இருத்திதாதுக்கு அல்லாஹ் என்ன சஜா கொடுப்பான்? நீ போனா போ, அடுத்த நிசுவத்தை அருளி. அதான் அந்த ஆயிடுச்சு. யா ஐயுஹல்லதீன ஆமனு மய்யர்தத்த மின்கும் அன் தீனி, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க யாராச்சும் இர்திதா செஞ்சா ஃபஸஃப யாத்தில்லாஹு பிகௌமி, ரொம்ப சீக்கிரம் அந்த வேற ஒரு கொடுத்து படைச்சு. அதனால தரீகத்துல வந்ததுக்கு பிறகு இர்திதா தான் ரொம்ப பயப்படும். நிஃபாக்கும் அப்படிதான். நிஃபாக்குன்னா தரீகத்தை வெளியில ஒப்புக்கொள்வது, உள்ளுக்குள்ளாக இன்கார் ஜஹத் நிஃபாக். கல்புல தஸ்கீனாக இது ஹக்கே ஹக்கு தான், லா ஷக்க, அதுல சக்கு. அதனாலதான் இப்ப நாமளே பயான் செய்யறோம், நீங்க செய்றீங்க, நான் செய்யறேன், அவங்களுக்கு வசவாசம் இருக்கும். ஏன்னா அவங்க பொழுதுனையும் பிள்ளைகளுக்கு கிதாப் பார்த்தா ஓதிக்கலாம். இந்த மாதிரி கிதாபுகள் பார்க்கிற சந்தர்ப்பம் நம்ம குறவு, ஷவுக்கு இல்லை. இப்ப இங்க வந்தோன்னா மஜ்பூராகி படிக்கிறாங்க. படிக்கும் போது அவங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கு. எனக்கு காத்தானுடைய அதற்கு முதல்ல ஒரு புஸ்தகம் எழுதினார், நம்ம அதுல தன்னுடைய வரலாறு எழுதினார். பஹஜத்துல் இப்ராஹிமியாவில் ஒரு சிலவன் என்னவோ என்ன ஃபுத்து அதுக்கு என்னவோ ஒரு கிதாப் பேர் சொல்றாங்க. அதுல வந்து அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபாத்து இருந்தது, அதுல முந்தினது உஜூத் இந்த இருக்கேன்னு கொண்டு போய் காமிச்சேன். உடனே உஸ்தாத் சொன்னாரு, இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் கஞ்சாவை குடிச்சுட்டு போதை எழுதுனதுன்னு சொன்னாரு.
ஜி அவர் மாணவராஜா மாணவனா இந்த தேர்ச்சி பெற்ற மாணவன். அப்ப நான் சொன்னேன், அவர் சொல்ற தாத்தா முடியாது. அப்ப நான் உஸ்தாது சொன்னேன், அப்ப இது கெஞ்சா குடிச்சுட்டு போதையில் எழுதுவதுன்னா இவ்வாரத்துல இலக்கண இலக்கிய புசகிங்களே அது சரியா இருக்கு அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே பக்கத்துல பெரம்ப தேடினாரு, கதவுனாரு பெரம்ப. நான் நழுவிட்டேன். எழுதுறாரு அவர் தனக்கு வரலாறு எழுதுறாரு. உஸ்தாது உரிமை இருக்கிற பரம்பரை கண்டு அதிகபட்ச பேரு வாத்தியார உஸ்தாது எழுதுகிறது. அதனால அவர் சொல்றாங்க மதீனா யூனிவர்சிட்டியில போனா அங்கேயும் இது இல்லைட்டா. நாம பேசுற பேச்சு உண்டா உண்டப்படி சவுதியில பேசினா அடுத்த ஜும்மாவுக்கு தலை எடுத்தோம், முடுத்தது ஃபத்வாவுக்கு தலை எடுத்தோம். ஜும்மா படி இந்தியா சுதந்திர நாடு இங்க கேட்பாரு விளங்குச்சுன்னா அதனால விட்டு ஓடிக்கிட்டு சவுதியில பேச முடியாது. சவுதியில் இந்த மாதிரி கிதாபுகளே கிடையாது, இந்த வரவே கூடாது. விளங்குச்சுன்னா லாஹிர் இஸ்லாம் என்னமோ அதான் தங்க இஸ்லாத்துக்கு ஃபர்க். கனிமா சொல்லிக்கணும், தொழுவணும், நோம்பு வைக்கணும், ஜகாத்துக்கணும், ஹஜ் செய்யணும். அது போதும். அல்லாஹ்வுக்கு ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. இனி கிடையாது. மாரிஃபா புஸ்தகத்தெல்லாம் வாங்க முடியாது. விளங்குச்சுங்களா? இவங்களையே அதை படிக்க சொல்றேன். ஆசிரியாவை திரும்பி அவங்க ஆளுகளை நம்ப மாட்டாங்க. தாழ்ல இருக்குன்னா ஒத்துக்குவாங்க, தாழ நம்புவாங்க. நானே பார்த்தேன் ஒரு கிதாபுல அப்படி இருக்கு. ஷேக் லட்சம் மசலா என்ன தெரியுமா? சுதுக்கு ஷேக் ஒரு அமர் செஞ்சார். சத்ஷதி கதா கால முர்ஷதி ஆதாரம் வேற ஆயத்த ஹதீஸ்னு கேட்காதீங்க, ஷேக் சொன்னார்கள். அதான் சமதி எனக்கு. அதனாலதான் இந்த மக்காமுக்கு வந்தா 90 கிதாப் எழுதியிருக்கிறார் தரீகம். அவரை முஹியும் தரீகுன்னு சொல்லணும், இல்லைன்னா குழி தோண்டி பதிச்சிருப்பாங்க வாய்ப்பு. அவ்வளவு கிதாப் எழுதிட்டாங்க. ஒவ்வொரு கிதாப ஹைரத்தா. ஏதோ சில விஷயங்கள்ல மகாபி கொள்கையில மாட்டிக்கிட்டாங்க. அதனால எதிர்த்தரப்புல அவர்களை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம அதுல போக வேண்டியது. அது எஃப்சில பயணத்துக்கு எவங்களுக்கு ஏன் நல்லா தெரிஞ்சு 2-3 விஷயத்த மாட்டிக்கிட்டா. இல்ம கைபு இந்த மாதிரி சில மசலாக்கள் பெருமானாருடைய ஷானை குறைச்சு பேசிட்டதாக சொல்றாங்க. விளங்குச்சு. அதே காலத்துக்கு சொல்லி சொல்லி அவனை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறான். ஏதோ அந்த எதுல இருந்தது இஸ்லாவுருஷம் மாதிரி நம்ம கிதாபுகிட்ட வந்துருச்சு. காத்து வாயால சொல்லி நம்மளா காத்துல போயிருக்கோம். நான் சொல்லலையேன்றலாம் தாழ்ல வந்துருச்சு. அப்படிதான் ஒரு காலம் பின்னால அவங்க உடம்பு தௌபா செஞ்சிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய வந்து தௌபா செய்யாம எப்படி சொல்றாங்க? அதனால அவர்களை பற்றி ஃபைசலா காத்தாங்குடி ஹல்துடைய ஷேக் இருந்தாங்களே காஹினி மல்லாஹி அப்துல் காதர் அது கடைமட்டு காயல்பட்டு அவங்களே வந்து அஷ்ரஃப் அலி மௌலானா காஃபின்னு கிதாப் எழுதுனாங்க. சில பேர் அப்படி எழுதுறதுல போதா அவர் முக்கியம் உலகத்துக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஆளை எழுத்தவன் நான் சொன்னார். அதுக்காக நான் தரிசா எழுதுகிறேன். ஏன் வசன் சமுதாயம் என்ன விளங்கணும். 100,000 ஏற்று அழுத்தது. நான் சொன்னேன் கொப்ப இப்லீஸ் அல்லாத ஏற்றுவேன். பெரிய ஆளை இருக்கிறது அந்த துவையில அதான் அமானியத்துக்கு அவர் கதை சொன்னார். யாரோ பொடிய தம்சம் என்ன போதும் அப்படின்னா ஒரு மனுஷன் எல்லாம் முடிச்ச ஆளு அடிச்சு ஏண்டா சண்டாள பயில லட்சோபலத்து ஆதிக்கு குடிக்கிற தண்ணி அதில் மூட்டு ஏண்டா இந்த அயோக்கியத்தனமான செயல். அவன் சொன்னா நான் வாழ்நாளெல்லாம் ராவெல்லாம் தொழுது என் பேர் உலகத்தை பரவுது, என் பேரு போலும் பரவுது, பகலெல்லாம் நோன்பு வச்சு பரவுது, இருந்த சொத்தெல்லாம் தர்மம் கொடுத்து பரவுது, பரவவே இல்லை. எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கிறாங்க என் பேர் வெளியிடுறாரு. இதுல உம்மத்துல மஞ்சள் உலகமெல்லாம் பரவிட்டு அப்ப புகழ் பரவுவதற்காக சில பேருக்கு தப்பு செய்தது. நல்லது செஞ்சு புகழ் பரவுது இல்லைங்களா? இப்ப குரான்ல இப்ப ஃபிரௌனுடைய செய்தி வந்துச்சு பாருங்க. பிரபலம் ஆயிட்டான
இப்ப குரான் பேரு குரான் வரும்போது என்ன செய்யும்? ஓதிதான் பேரு 5 எழுத்துக்கு 50 நம்ம. இது வேற சும்மா உட்காந்து சிரோன் சிரோன்னா ஈமான பிடிக்குவாங்க. சிரோன் பேரை சொல்லி திக்கிற செஞ்சா சதா வந்துருங்க. குரான்ல வந்திருக்கும் போது அந்த பேருக்கு 50 நம்ம கொடுத்துறாங்க. காரு இன்ன காது காரணம் கௌமி மூசா பூமி கூட போதி போனது. காப்பதி குதேவா ஒன்றும் 50 நம்ம. அலிஃப் லாம் மீம் லா அகூலு ஹர்ஃபன். அலிஃப் ஹர்ஃபன் வ லாம் அதனால ஷைத்தான் பேரு குர்ஆன்ல இருந்துறாரு. இல்லா இப்லீஸ இல்லா இப்லீஸ வேற வெறுக்க முடியும். சர்க்கார் ஒரு ஹிகாயத் சொன்னாங்க. ஒரு ஆள குர்ஆன் தனித்தனி தாளா 7 தனித்தனியா பைண்டிங் கொடுத்துருது. இப்போ தாள் சமயத்தில் மாறிடுது, பக்கம் மாறிடுது, தர்த்திப்பா ஓதும். ரொம்ப யோசிச்சா ஒரு பைண்டர் இருக்கும், ஒரு புக் பைண்டர். அது சன்னத மாஹிர். அந்த பைண்டிங் கட்டுறது ரொம்ப கட்டிக்கா. ஆனா அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம். யார் என்ன கிதாபு கொடுத்தாலும் சரிதான், ஏதாவது ஒரு பக்கம் படிச்சு தான் அபிப்பிராயத்தை எழுதிடும். தான் அபிப்பிராயத்தையும் எழுதிடுவார். அதனால இப்ப இவருக்கு பயமா போச்சு. இந்த மாதிரி ஆழ்ந்த குரான் கொடுத்தோம்னு சொன்னா இது அல்லாவுடைய கலாம். மக்கள் எழுதின புத்தகத்துல ஏதோ ஒரு பக்கத்துல 2 வார்த்தை எழுதிக்கிறான், பேச்சுக்காரு. அல்லாவுடைய குரான் செஞ்சுட்டோம்னா தரிப்பா எடுத்து அதனால அவர் கொடுக்காம வச்சுட்டு ஓதிக்கிட்டே இருந்தார். எல்லாரும் ஜனங்க சொன்னாங்க, ஏங்க குரான் காது கிழிஞ்சு போனா காத்துல பறந்து போனா என்ன செய்யுங்க, கொடுங்க, அதை சொல்லி கொடுங்க. இவர் போய் அவன்கிட்ட கண்டிஷன் பேசிட்டாங்க. இந்த மாதிரி குரான் பைண்டு கட்டி நீ காசு எவ்வளவு வேணாலும் வாங்கி, நீ எதுவும் இதுல திருத்தக்கூடாது. அவனு எடுத்த உடனே என்ன செஞ்சான், நீ பைண்டிங் கொடுக்குற காசே ரொம்ப கம்மியா கொடுக்குற, அதுல திருத்தற வேலை வேற என்ன செய்ய, எனக்கு எப்படி கட்ட முடியாமட்டான். அப்ப இவருக்கு அதையும் நம்பிக்கை வந்துச்சு. செய்ய மாட்டான். இப்ப முந்தைய ஏற்று பேசுறான், நம்பிக்கை வரதானே செய்யும். நீ கொடுக்குற காசு பைண்டிங்கே மட்டும் திருத்தற வேலை யார் செய்ய மாட்டான். சரின்னு நம்பி கொடுத்துட்டார். 7வது நாள் வாங்க பகாண்டு சும்மா தங்கத்தாத்த ஜோடிச்ச மாதிரி இருக்கலாம். அப்படி பயன்படுத்தி ஒரு நாள் காசை கொடுத்தாரு, வாங்கிக்கிட்டாரு. அந்த நம்பிக்கை திரும்ப நாளும் வசுவாசம். அப்ப மெதுவா கேட்டார், ஏன்பா நீ முந்தி சொன்ன பைண்டிங்கே காசு கொடுக்கல, நீ சரியா கொடுக்கல, திருப்புற வேலைக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னேன். அப்படித்தானே நடந்துகிட்டேன். அப்படித்தான் நான் முடிஞ்ச வரைக்கும் நடந்துகிட்டேன். என்னை மீறி 2 பக்கம் தாளுகளை சேர்க்கும் போது 2 இடத்துல என் பார்வை விழுந்துச்சு. என்ன மீறி அது குர்ஆனுக்கே பொருத்தம் இல்லை. நான் எப்படி அதை மாத்தாம இருந்தேன். ஆஹா என்னால கை வச்சுட்டானே என்னான்னு கேட்டா, ஹர்ரா மூசா சைகாது பாரிசில ஹர்னா கலந்து சொல்றது. இது ஹர்ரா வந்து மூர்த்தியான. இப்ப அவன் பாரிசிக்காரன், அரபி இது. அதனால நீங்களே சொல்லுங்க என்ன என்ன இது மாத்தாம எப்படிங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் கலந்துருக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லை. குர்ஆன்ல தப்பா எழுதி ஹர்ரா மூசான்னு இலக்கணம் இலக்கியம் இல்லாம இப்ப நீங்களும் நானும் தப்சீர் இது பயன் செய்யறோம்ல, என்ன கியாமத்துல சேர்த்து தப்சீர் பிர்ராயின்னு சொல்லு. தான் தோண்டித்தனமாக குர்ஆனுக்கு தர்ஜுமா செய்யறது அது மற்ற தப்சீர்களுக்கு ஒத்து வந்தாலும் சரியே. தப்சீர் பிர்ராய் ஏன்னா விளையாட்டாக்கு தானே அடிக்கிறான். அப்படி ஒரு காலம் வரும்போது குர்ஆனுக்கு தான் இஷ்டப்படி எல்லாம் வியாக்கியானம் செய்வான். இப்ப அவன் சொன்னா ஹர்ரா மூசான்னு இருக்கு, அது ஈசாவுக்கு தான் மூசாவுக்கு இருக்கு. அதனால நான் ஒண்ணு செய்யுது, நான் அடிக்கல, மூசா எடுத்துட்டு ஈசாவுக்கு. 2 பேர் 2 இடம் சொன்னீங்க, இன்னும் ஒரு இடம் உங்களுக்கே தாங்க. இப்லீஸ் எழுதி
செய்திகள் வந்தோம் என்ன செஞ்சு குரான்ல வந்துருக்கு. சொல்ற மாதிரிதான் அது அந்த சட்டம் ஆதாப் என்ன எழுதுறாங்க. இவன் மாடு மாதிரி ஊரெல்லாம் சுத்தி காம வெறி ஏத்திக்கிட்டு அவ வீட்டுல அரிசி கல்லு பார்க்கவும், பருப்பு பார்க்கவும், மிளகா பார்க்கவும், மல்லி பார்க்கவும், சட்டி பார்க்கவும், விளக்கு மறு பார்க்கவும், முத்தத்தை கழுவும். அவளுக்கு ஷஹவத்து ரெடியா இருக்கிறது. சொல்றது விளக்குங்களா? அஜாதல ஆதாம் எழுதுறான். இதுல மாதிரி விழக்கூடாது. இவன் போய் அவளை தொட்ட பிறகுதான் அவளுக்கு ஷஹவத்தே உற்பத்தி ஆகுது. ஏன்னா இவனுடைய தசவுராத் பகல்லமா வெளியில சுத்தி ஊர்லாம் சுத்தி வேடிக்கை பார்த்து அது பார்த்து இது பார்த்து தொப்பிட்டு வர்றாங்க. அவளுக்கு அந்த சான்ஸே இல்லை. யார் முகத்தை பார்க்க உள்ளதான். அப்ப இவன் போய் தொழும் பொழுதுதான் அவளுக்கு அந்த உணர்வு வருது. வந்த அந்த உணர்வு அடங்கணும்ல, அது வந்து இவர் ஊத்திவிடும். கொச்சையான வார்த்தைகள் அதுக்கு கூட அந்த மன்னிக்கணும். வணங்கிட்டீங்களா? அவ காரி மூங்கில திருப்பாம எட்டிட்டு முத்தத்தை வச்சு பிடிக்குவான். ஆதாரம் என்ன தெரியுங்களா? அவளுக்கு ஷஹவத்து சாயிதான் பட்டுவான். அவ விடிய விடிய பொதுவா துடிப்பான். சமஜ் மேலேயே அது மஜாது. ஹக்கீகத்தை அதை விட கேர்ஃபுல்லா அந்த சாமிக்கு உட்கார்ந்து கேட்கிறவனுக்கு ஒரு மசாலா ஹக்கீக் ஆயிடும். நம்மளுடைய ஜதுபாக்களை நம்ம கத்துறோம். அவனுக்கு என்ன ஜதுபா இருக்கு? இப்ப அவனுக்கு ஜதுபாத்தை உண்டாக்கும். ஒண்ணு தன்ன மாதிரி உண்டாக்கிட்டு அதுக்கு பிறகுதான் புணரணும் வீட்டுல. அதனாலதான் ஆதாப் இருக்கு. வீட்டுல வந்த மனைவியை முத்தம் வைக்கணும், கட்டி அணைக்கணும், முத்தம் போடணும், சிரிக்கணும், விளையாடணும். அப்படி செஞ்சு அவளுக்கும் அந்த தேவையை உண்டாக்கி அதற்கு பிறகு சேரும். ஊரெல்லாம் செஞ்சு கலந்த மாதிரி வந்து ஜெகடாத்து சேர்த்தா மடிஞ்சு போயிட்டு முடியுத நீங்க உங்களை மாதிரி ஆக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க பயன் செய்ய என்ன நம்ம அந்த மாதிரி ஆக்கு யாரும் என்ன சொல்ல எந்த மசாலையில் சொல்ல மெய்வழியில் எழுதுறாங்க. தான் கற்றதையெல்லாம் தான் அறிந்ததையெல்லாம் அறிவித்துக் கொடுக்கக்கூடிய ஒருவனை நீங்கள் கண்டால் அவனுக்கு இன்னமும் அறிவின்மை இருக்குகிறது என்பதற்கு அதை ஆதாரமாக்கி लातू कल्लिम नहीं है भाई, लातू कल्लिम नहीं, लातू कल्लिम नहीं, कल्लिम है. कल्लिम मुन्ना से आला कदरी उकूलिम है. இப்போ நீங்க எம்எஸ்சி சார், இப்போ நீங்க அக்ரிகல்ச்சர் ஆபீசர் ஆராய்ச்சியில் எல்லாம் ஊறி போன அதுலயே ஊறி போன 8ஆம் கிளாஸ் மாணவர்கள். இப்ப அவர் பழகிறார் பாருங்க, அப்துல் கலாம். அவர் ரொம்ப ஸ்மூத்தா பழகிறார். அந்த ஸ்டேஜ் மாணவர்கள் அதுக்கு தான். இங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நீங்க நேற்று அடிச்சு அடி இருக்குங்களா? எத்தனையுமான்னு கெட்டு போச்சு உங்களுக்கு தெரியுங்களா? சவால் होगा बाबा. ஒரு ஆலிம் சாப் மரண தருவாயில தௌபா செஞ்சார். அல்வா சொன்னா உன்னுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சு. ஒரு நாள் நீ வயசுல இந்த மசலா இப்படி வேலை செஞ்சு அது சரியது முரணானது. உன்னுடைய பேன் ஒரு ஆலிமா அதை சனதாக்கிட்டு, ஆலிமுடி சொல்ல அவன் சனதாக்கிட்டு, அதனால அந்த பேன் கிட்ட மக்கள் எல்லாம் தவறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்ல முடிச்சுக்கலாம்? बयान करना कोई बच्चों का खेल नहीं है बाबा. बहुत बेहतर रुजू इल्लल्लाह जानना. हमें समय शरीफ मार ऐसा भी जुब्बत इल्लल्लाह बाहर हिंदुस्तान से கைஃபியர் மாறணும்னு சொன்னாங்க. அப்பா இது அல்லாஹ் யாருக்கு இல்லைன்னு சொன்ன விஷயம் விளங்கிட்டீங்களா? அதனே உஜூதியாத்து இருக்குல்ல, அதனால சொல்லிவிட்டேன். அது கைஃபியர் சொன்னது எதுக்கு சொல்றேன் கருத்து. ஏன்னா இது 2வது முறை ஆளுங்க கரியக்கத்துடைய பாருங்க. இன்னும் கரியக்கத்துடைய வாடையே சும்மா கும்பக்கூடி கலந்து சந்தையில் கும்பக்கூடி கலையிற மாதிரி ஆளுனார். அவர்களுக்கும் அந்த அருள் பாதிப்பார். ஐயத்தில் செயல்பாடுகள் 4 காரியங்கள். ஒன்று, தன்னுடைய எருமை வாங்கி அதை கமாக பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஒருவருக்கு பிறருக்கு எத்தி வைக்கிற ஆற்றல் இருக்காது. முத்தாத்தியாக்க முடியாது, ஜாதியமாக்குவார். தான் வரைக்கும் உணர்ந்து அதில் அதே கைசில் தொகையில் இருப்பாங்க. அதுக்கும் அவர் பயத்து கொடுப்பாங்க.
நாங்க பேசுற மாதிரி ஆற்றலோட பேச முடியாத ஒரு திறமை இருக்காது, ஞாபகம் இருக்காது. அதை விளங்க முடிய ஆற்றல் இருக்கு, அவரும் பேச முடியும். இன்னொரு மனுஷனுக்கு அவன் இருமுக வந்து சம்பந்தமே இருக்கு, இருமுக வந்து சம்பந்தம் இருக்கு. சைலத்துல முகப்பத்து அவங்க முகப்பத்து வைக்கிறோம், அவர் முகப்பத்து கொஞ்சம் இப்ப அந்த முகப்பத்தின் காரணமாக ஆளுமாவும் மாமனப்பா அவன் முகத்தை அவரோட சேர்த்து விடுவாங்க. அதனால அவர் பயிர் கொடுத்துப்பாங்க. இன்னும் சில முடியும் முகப்பத்து வைக்க தெரியாது, அற்புதம் சிறுமதி முடியும். அப்ப வாஸ்தவம் நாலு கர்மங்களை வச்சு பயிர் கொடுக்கணும். அதனால சில இந்த மக்களுக்கு போய் முடிவு கொடுத்துருக்காரு. நீங்க யாருதாய் விளங்குமா அவதாய் விளங்குமா சொல்றாங்கல்ல, அது சரீரத்துல பெரிய ஏற்றுறது. அவன் வேற சராகி ஏற்றுது, அவன் சரீரத்தை காவலத்தை பார்க்கறது நைஜீரியாவை நீங்க செய்திப்படுங்க 11 பேர் யாரும் நியூஸ் பேப்பர்ல பெருமானார் எழுதினாங்க. அது தமிழ் மொழி அடிக்கும். இரண்டாவது இப்போ அடுத்த மாசத்துல என்ன 90 நாட்டு அழகிகள் வந்துட்டாங்க. அழகில் அது எதுக்கு ஏன்னா கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் புரட்சி பண்ணி இப்ப அவங்க பிளைட் ஏறி லண்டன் ஓடிக்கிட்டாங்க. அது அழகிகள் இஸ்லாமிய உணர்வும் அந்த இருக்கத்தானே செய்யணும். எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும், சில பேர் இருக்குல்ல அவங்க காமிக்காம இருக்க முடியும். சுத்தம் இதை தேடி வச்சுட்டாங்க சாதிப்போம் சகாயம் செய்யணும். அல்லாஹ் காத திக்கி சத்தம் காத திக்கி சொன்ன கொஞ்சம் சொல்லுவோம். ஒவ்வொருத்தர மனுஷன் தெரியும்போது அமைதியா பேசுங்க, அமைதியா பேசுங்க, என்ன அமைதியா பேசுங்க. சரியாயிடுச்சு. அவங்க கருது சொன்னாங்க மக்கள் ஹஜ்ஜி பேசும்போது எனக்கு அந்த ஆளும் சாதனை ஹஜ்ஜி சொல்லுங்க. ஹஜ்ஜில புண்ணியமா நான் கோவம் இல்லை, கோவத்தை காட்டாங்க. கோவத்தை காட்ட ஹஜ்ஜி பாடம் நல்லதும் சொல்லுங்க. மறுபடியும் அவருக்கு அதே பாடத்தை ஒரு மாணவருக்கு கோவம் வரணும் பாருங்க. அவர் ஒரு ஆள் சபையில் யாருக்கு ஹஜ்ஜில வேற மசாலா வேண்டிங்களா, ஒரே மசாலா தான் சொல்லிங்க, கோவிக்காரி வேற மசாலா இல்லை. அவருக்கு கேட்கலாம் ராஜ்பண்ண சொல்லுவாங்க. முக்கியமான செய்தி சொல்லுங்க, என்ன பாராட்டணும். 1 லட்சம் ரூபாய் செலவு வேண்டாம், 50 வேண்டாம், அதுக்காக நான் சொல்றேன். நாங்க தான் கோவம் வராதுன்னு சொல்றேன். நிச்சயமா வராதுன்னு சொல்றேன். அதுக்காக நான் சொல்றேன். நாங்க தான் கோவம் வராதுன்னு சொல்றேன். நிச்சயமா வராதுன்னு சொல்றேன். அதனால கயிறு இந்த நாவு தான் அவ்வளவு எலும்பு இல்லாத நாக்கு, எலும்பு இல்லாத உறுப்பு கீழே ஒண்ணு மேல ஒண்ணு. இந்த 2 உறுப்பை பாதுகாத்தா தான் அந்த இடத்துல காலையில் எந்திரிச்சோன்னா முழு